டேய் பூசணிக்கா மண்டையா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னோட புது கண்டுபிடிப்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பா. இது மனுஷனை ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டா மாத்திடும். கழுத்துல இந்த சிப்பை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும், அவ்வளவுதான். சிப்பை ஃபிக்ஸ் பண்ணவா இன்டெலிஜென்ட்டா மாறிடலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய ஜீனியஸா நீங்க ஆயிடுவீங்க. அப்படின்னா அந்த சிப்பை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணா மண்டையா, நான் பெரிய இன்டெலிஜென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? வா மாட்டு, வந்து இந்த சேர்ல உட்காரு. அவ்வளவுதான், இரு ஆரம்பிக்கிறேன். மோட்டு, நீ எதுக்குப்பா அங்க போன? பத்லு, ஏதாவது பண்ணு, அதை நிறுத்து. ஆரம்பிக்கிறது நீங்க, நிறுத்துறது நானா? டாக்டர், ஏதாவது பண்ணப்பா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பெறா சகோதரா, இப்போ உனக்கு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் பூசணிக்கா மண்டையா, எல்லாம் ஓகேடா, ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆனா என்ன, இதோட ஸ்பீடு மட்டும் ரொம்ப கம்மியா இருந்தது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 50,000 செகண்ட் தான் இது ஓடி இருக்கு. அதை 1 லாக் ஸ்பீடு வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு 20 வாட்ஸ் கரண்ட் தான் கிடைச்சது. நான் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 440 வாட்ஸ். அது கிடைக்கல. பரவாயில்ல, உன்னுடைய முதல் முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கீப் இட் அப், நல்லா பண்ணு. வேற ஏதாவது உதவி வேணும் என்கிட்ட கேளு. இந்த காருக்கு என்னதான் ஆச்சு? ஹலோ பாக்ஸர் அண்ணாச்சி, உதவி பண்ணட்டுமா? ஏய், நீ எனக்கு உதவ போறியா? நீ என்ன பெரிய மெக்கானிக்கா எனக்கு உதவுறதுக்கு? அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, என்னால முடிஞ்சதை ட்ரை பண்றேன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாம் பர்ஃபெக்ட்டா முடிஞ்சது. முடிஞ்சுதா? மோட்டு, என்ன நீ பண்ண? ரொம்ப அற்புதமா இருக்கு, என்னால நம்ப முடியல. பத்லோ, இங்க பாத்தியா? மோட்டு என்னோட பழைய காரை புத்தம் புதுசா மாத்திட்டான். சரி வாங்க, எல்லாரும் ஒரு டெஸ்ட் டிரைவ் போயிட்டு வரலாம். இல்ல நான் இந்த மாதிரி ஆர்வ கோளாறு விளையாட்டுல எல்லாம் கலந்துக்க மாட்டேன். நீ வேணா தனியா போயிட்டு வாயே. நான் கூப்பிட்டு நீங்க வர மாட்டீங்களா? ஆரம்பிச்சா விட மாட்டானே. எல்லாரும் கார்ல ஏறல, அவ்வளவுதான். நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. நான் இங்கே இருந்து இந்த கார் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதோட இன்ஜின் பவர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, அதோட ஹார்ஸ் பவர்லாம் கரெக்டா இருக்கா, பெட்ரோல் லீக் ஆகுதா, ஆயில் லீக் ஆகுதா, இதெல்லாம் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க கிளம்புங்க. ஓகே மோட்டு சார், என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா யூ ஆர் ஜீனியஸ். ஓகே ஓகே. ரெடி, கெட் செட், கோ. வண்டி சும்மா மின்னல் வேகத்துல பறக்குது. ஏன்டா மேல தூக்கிலாம் ஓட்டுற? என்னடா தெரியுது, ரெக்கையெல்லாம் வளைக்குது. அந்த இடத்துல வேற பறக்குது. என் கார பிளேடா மாத்திட்டான். ஓ யாஹூ, இன்டெலிஜென்ட் மோட்டு, வாழ்க வாழ்க. ஹலோ ஜென்டில்மேன், உங்களுக்கு பிளைட் கூட ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாது, இனிமே கத்துக்க வேண்டியதுதான். இவன் என்னைக்கு கத்துக்கிட்டு ஓட்டி அதுக்குள்ள நாங்க விக்கெட் இழந்துருவோம் போல இருக்கே. அடே மலை மாடு, எதிரில பாரு, பெரிய மலை வருது. ஆஹா, வண்டி கருப்பு வண்டி மாதிரி கவுடுறானே. ஏய், அப்படியே ரைட்ல யூட்டர்ன் எடுறா. அடடே, வாப்பா மோட்டு வா. எங்க பத்லு? மண்டையா, அவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. டேய் மண்டப்பையில, நீ இந்த கேஸ் ஏடா யூஸ் பண்ற? இந்த கேஸ் ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குமே. இதுக்கு பதிலா நான் உனக்கு இயற்கையிலேயே உருவான ஒரு கேஸை தயார் பண்ணி கொடுக்குறேன். அது ரொம்ப விலை குறைச்சல், அதே நேரத்தில் சுற்றுப்புறத்துக்கு ரொம்ப சுகாதாரமா இருக்கும். என்ன சொல்ற?
அடே மோட்டு, நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. இதெல்லாம் எப்ப கத்துக்கிட்ட? அதெல்லாம் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல. அட திடீர்னு உங்களுக்கு என்னாச்சு? யாருக்கிட்டே வம்பு சண்டைக்கு போயிட்டு வரீங்களா? அட இனிமேதான் சண்டையே நடக்க போகுது. இந்த மோட்டோவை பாத்தியா? அவனை நான் சும்மா விட போறது இல்ல. உண்டு இல்லன்னு பண்ண போறேன். ஞாபகம் வச்சுக்க. அட இப்போ எதுக்காக நீ மோட்டு மேல கோவப்படுற? பாத்தியா, அவன் எனக்கு நேச்சுரல் கேஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். நல்லா எரியுது. இங்க பாரு, மோட்டர் ரெடி பண்ணி கொடுத்தான்னு சொன்னா அதை உடனே நிப்பாட்டிரு. உடனே ஆஃப் பண்ணு. சொல்றத மட்டும் செய். என்னடா இது? கிளம்பி வருது. அட இது என்னடா? என்ன பாரு? மண்டையா, இந்த டியூபை தான் உன்னுடைய கேஸுக்கு யூஸ் பண்ணணும். உன்னுடைய பழைய டியூப் இருக்குல்ல, அதுல ஓட்டை இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணனா காத்தடிக்கும் போது அதுல இருந்து கேஸ் வெளிப்பட்டுச்சுன்னா நெருப்பு வந்து அப்படியே நெருப்பு பத்திக்கும். அதானே சொல்ல வந்த. அப்புறம் சில நேரத்துல சிலிண்டர் கூட பிளாஸ்ட் ஆயிடும். அதேதான். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அட மொட்டை மண்டை, எல்லாம் என் ஞானத்தால தான்டா. முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா என் கடை பிளாஸ்ட் ஆயிருக்காதுல்ல. அதோட என் காரும் உடைஞ்சு போச்சு. இன்னைக்கு உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஒரு நிமிஷம். மோட்டு வந்து உங்க எல்லாருக்கும் உதவி பண்றதுக்காக தான் அப்படி செஞ்சிருப்பான். அவனோட லட்சியம் ரொம்ப ரொம்ப நல்லதா தான் இருந்தது. சிங்கம், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப சீக்கிரமா நீ ஒரு வேலை பண்ணணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வீட காலி பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஒட்டுமொத்த சொர்சொரி நகரமே ஆபத்துல இருக்கு. 5 நிமிஷம் கண்ணா, 5 நிமிஷம், 5 மினிட். மிசைல் இங்க வர போகுது. ஒட்டுமொத்த ஊரையும் அழிக்க போகுது. சொர்சொரி நகரத்தை அழிக்க போகுது கண்ணா. ஓகே டாடி. சாரி பபிள் கம் ஜி. நானும் டாக்டர் ஜட்காவை தான் தேடிட்டு இருக்கேன். அவரு கிடைச்சிட்டாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு போன் பண்றேன். என்னாச்சு சிங்கம் சார்? டாக்டர் ஜட்கா, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். கமிஷனர் பபிள்கம் சார் தான் போன் பண்ணாரு. நம்ம பக்கத்து ஊரு சுறுசுறு நகரத்துல தீவிரவாதிகள் மிசைல்ஸ விட்டுட்டு போயிட்டாங்களாம். அது எந்த நேரத்துல என்ன ஆகும் யாருக்கும் தெரியாதான். நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. இன்னும் 5 நிமிஷத்துல அந்த மிசைல் இங்க வந்து லான்ச் ஆயிடும் போல இருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுமா. இந்த விஷயத்துல நீங்க ஏதாவது எங்களுக்கு உதவ முடியுமா? அங்க பாருங்க, அங்க ஏதோ போய்கிட்டு இருக்கு. அட, நீங்க சொன்ன மாதிரி மிசைல் போயிட்டு தான்ப்பா இருக்கு. ஆனா இந்த விஷயத்துல நான் என்ன செய்ய முடியும்? அதை நான் எப்படிப்பா தடுத்து நிறுத்துறது? என்னால அதோட டைரக்ஷனை மாத்தி காட்ட முடியும். நான் என்ன சொல்றேன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதாவது உங்க வாக்கி டாக்கி கொடுங்க. யாஹூ! ஆஹா! கலக்கிட்ட மோட்டு. மோட்டு, you have done it. how எப்படி சொல்லு, இது எப்படி? மோட்டு, நீ வாழ்க, ஒன்று வாழ்க. நீ நல்லா வருவடா. ஏய் சிங்கம், நடந்த விஷயத்தை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்கு. மிசைல் இப்ப வானத்தை நோக்கில போய்கிட்டு இருக்கு. எஸ் சார், இது எல்லாமே நம்ம போட்டுவோட திறமை மட்டும்தான். மிசைல் இப்போ மேல போயிட்டு இருக்கு. இப்ப திரும்பி வந்துகிட்டு இருக்கு. அது நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. ஐயோ சார், அது நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. சார், மிசைல் குர்குரி நகரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. நாம இப்ப பெரிய ஆபத்துல மாட்டி இருக்கோம். மோட்டு, ஏதாவது பண்ணு. மண்ட பசங்களா, எல்லாரும் சேர்ந்து வாக்கி டாக்கியை உடைச்சிட்டீங்கல்ல. இருங்க, நான் அதை சரி பண்றேன். அடே, நாம முதல்ல ஓடுற வேலையை பார்க்கலாம். அந்த மிசைல் இப்ப நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. இந்த விஷயத்தை இன்டெலிஜென்ட் மோட்டுவால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். வாங்க போலாம். நான் இப்பவே அதோட டைரக்ஷனை மாத்தி வைக்கிறேன். இப்ப கிடைச்சிருச்சு. இப்ப பாருங்க.
யாரும் வந்திருக்காங்க போல. ஆஹா, என் கழுத்தெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இது என்னது சிப் இது? என்ன எப்படி வந்தது? சீக்கிரமா அதை என் கழுத்துல ஃபிக்ஸ் பண்ணு. பல்லே பல்லே அரே பல்லே 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 அரே பல்லே பல்லே. என்னோட மோட்டு பழையபடி எனக்கு கிடைச்சிட்டான். அட பாவிங்களா, எனக்கு யாராவது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதுவா, அதான் எனக்கும் தெரியல. வெரி குட் கண்ணா, வெரி குட். இன்னைக்கு நம்ம மோட்டுவால தான் நம்ம எல்லாரும் தப்பிச்சிருக்கோம். இந்தியா மேல ஆணையா சொல்றேன், மதர் இந்தியா மேல ஆணையா சொல்றேன், மோட்டு மாதிரியான இன்டெலிஜென்ட் இந்த உலகத்துல யாரும் கிடையாது கண்ணா. இங்க பாருங்க நண்பர்களே, இந்த 3 சைக்கிளையும் நான் ஸ்பெஷல் மெக்கானிசம்ல ரெடி பண்ணிருக்கேன். இதுல 10 கீரை செட் பண்ணிருக்கேன். அது ரொம்ப ரொம்ப வேகமா போகும் தெரியுமா? அப்பப்போ நீங்க கீரை மாத்தினாலே போதும். ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? இந்த ரேஸ்ல கண்டிப்பா நாங்க ஜெயிச்சே தீருவோம். ஏன்னா இது நம்ம ஊரோட மான பிரச்சனை. ஏன்னா பக்கத்து ஊருக்காரங்களும் இதுல கலந்துக்கிறாங்க. அவங்கள நாம தோக்கடிச்சே ஆகணும். அவன் யார் தெரியுமா? நம்ம ஊரோட சாம்பியன் ரேசர். அவனை இந்த தேதி வரைக்கும் யாராலையும் தோக்கடிக்க முடியல. அவங்க கிடக்கிற வெறும்பைய நாம தோக்கடிக்கிறோம். அப்பா, ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. ஆமாம்மா, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சு எனக்கு கிடைக்கிற பணத்துல உன்னை பெரிய டாக்டர் கிட்ட பாப்பேன். ஓகே எவரிபடி, எல்லாரும் ஸ்டார்டிங் லைன்ல போய் நில்லுங்க. ரேஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். அனைவரையும் மும்மரமா ரேஸ்ல மட்டும் கவனத்தை செலுத்தும்படி கேட்டுக்கிறேன். டாக்டர் ஜட்காவும் அப்புறம் நானும் உங்க பின்னாடியே வண்டியில வந்துகிட்டு இருப்போம். அது உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக மட்டும்தான். ஆல் தி பெஸ்ட். குட் லக். On your marks, get set, go. இங்கேயுமா புறப்படுங்கள். அந்த குட்ட பையன் ஜான் மோட்டரை ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் சைக்கிள் பறந்துகிட்டு இருக்கு. நாம தான் இங்க சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கோம். அந்த சரியா வளராதவன் மோட்டார் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான் மோட்டோ. அவனை இப்ப நாம எப்படி தடுத்து நிறுத்துறது? நீங்க நல்லா வருவீங்கடா. ஆமா, இது அந்த சாம்பியன் டைகரோட சைக்கிள் ஆச்சே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பத்துலு, அங்க பாத்தியா டைகர் மரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. மேல வாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. புர்புரி நகர்ல இருக்க நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். ஆனா அந்த குட்டையன் ஒரு ஏமாத்துக்காரன்.
நீ ஒரு சீட்டர் தான். ஜெட் மோட்டர் சைக்கிள்ல ஃபிட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிற ஒரு மோசமானவன். இப்படி ஒரு பொழப்பு பிழைக்கிறதுக்கு கீழே குதிச்சிடலாம். ரேஸோட ரூல்ஸ்ல அந்த மாதிரி எதுவும் எழுதல. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சைக்கிளை பத்தி இத மட்டும் தான் எழுதிருக்காங்க. சூப்பரான ஸ்போர்ட்ஸ் சைக்கிளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. என்னோட சைக்கிள் சூப்பர் ஜெட் சைக்கிள். அதை தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பாய் பாய். டாடா மோட்டோ பத்லு, இங்கே நில்லுங்கப்பா. நான் ஜெயிச்சுட்டோ கப்போட உங்களை வந்து பாக்குறேன். இனிமே என்னால சைக்கிளை ஓட்ட முடியாத போல இருக்கு. என் கால்ல அடிபட்டுருச்சு. இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். எப்பாடு பட்டாவது இந்த ரேஸ்ல நான் ஜெயிச்சாக்கணும். எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. என்னாச்சுப்பா மோட்டு பத்லு, நீங்க இங்க இருக்கீங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. பூசணிக்கா மண்டையா, அந்த குட்ட பையன் ஜானு ரொம்ப சீட்டிங் பண்றான்டா. அவன் நாங்க வர வழியில இந்த மார்பிள்ஸ உருட்டி உருட்டி எங்க சைக்கிள் எல்லாம் கவுத்துட்டான். அது மட்டும் இல்ல, அவனுடைய சைக்கிள் அவன் ஜெட் மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். அதனால வேகமா பறந்துகிட்டு இருக்கான். இப்ப நாங்க ஜெயிக்கணும்னா எங்களுக்கு பூஸ்ட் சாப்பிட்டா தான் முடியும். ஏன்னா சீக்ரெட் ஆஃப் தி பவர் அதுதான். அட ஜான் எக்ஸ்ட்ரா பவரை யூஸ் பண்றான்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கும் நான் ஒரு எக்ஸ்ட்ரா பவரை கொடுக்கறேன். இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த டேப்லெட்டை சாப்பிடு. இத சாப்பிட்டா உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும்பா. அப்புறம் மோட்டு, உனக்கு இந்த சமோசா தான் எக்ஸ்ட்ரா பவர். சாப்பிடு. அப்படி பார்த்தா இது கூட ஒரு சீட்டிங் தானே சார்? அவன் சீட்டிங் பண்ணும்போது நீங்க சீட்டிங் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. அதனால நீங்க எப்படியாவது இதுல ஜெயிச்சு டிராஃபிய கையில வாங்குங்க. வேற எதை பத்தி கவலைப்படாதீங்க. சைக்கிள் ரேஸ்ல சைக்கிளை மட்டும் தான் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா ஜான் தன்னோட சைக்கிள்ல ஒரு மோட்டர் செட் பண்ணிட்டான். நாம அவனை நிச்சயமா ஜெயிக்க விடக்கூடாது. இல்ல விடக்கூடாது. ஓகேடா பூசணிக்கா மண்டையா, இந்த இன்னொரு கேப்சூல் தான் இவருக்கு கூட பாவம். இந்த டைகர் தான் அந்த குட்டையனோட சதிக்கு பலியானவர். அப்படியா? இந்த அப்படி. Thank you. இப்ப நான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். லெட்ஸ் கோ. வாங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பர்களே. என்ன பண்றது? டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி வைங்க. வெரி குட். கஜா கஜா, நம்மள யாரோ சீட்டிங் பண்ணிட்டாங்கப்பா. தப்பான ரூட்ல கீழே போய்கிட்டு இருக்கோம். என்னடா இது? பார்த்து சுதானமா. டைகர் சொன்னா கேளுங்க, கால்ல அடிபட்டிருக்கு, போகாதீங்க. இல்ல நான் இந்த சான்ஸ் இழக்க விரும்பல. நான் ஷார்ட்கட் வழியா ஊருக்குள்ள சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன். மத்தவங்களுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிடுவேன். அங்க பாருங்க, அந்த சரியா சேவிங் பண்ணாதவன் குறுக்கு வழியில போய்கிட்டு இருக்கான். அவனை மடக்கி பிடிக்கணும். அவெல்லாம் ஜெயிச்சிட கூடாது. ஓகே, ரூல்ஸ் படி பார்த்தோம்னா நாம ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு உடனடியா திரும்பி போயாகணும். ஆனா எந்த வழியில போகணும்னு அவங்க யாருமே சொல்லவே இல்ல. நாம இந்த வழியா போலாம். சீக்கிரம் வாங்க, ஃபாலோ மீ. இப்ப நாம ஒட்டுமொத்த ஊரையும் தாண்டி போய் ஆகணும். இடையில எதுவும் டிராபிக் ஜாம் ஆயிடக்கூடாது. இல்ல மோட்டோ, அப்படி டிராபிக் வந்தா நம்ம வசமா மாட்டிக்குவோம். பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? அண்ணியே ஏதாவது ஐடியா சொல்லு. ஆமா, ஓகே மோட்டோ, இப்ப நம்ம டிராபிக் இல்லாத ஒரு வழியில போனோம்னா ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு நம்ம ஊரோட மான பிரச்சனை இது. சரி வா, நீ சொன்ன வழியிலேயே போலாம். ஆனா ஒரு விஷயம், எக்காரணத்தை கொண்டு இந்த போட்டியில நம்ம தோக்கவே கூடாது. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். புரியுதாடா பத்லு? இந்த மோட்டு பத்துலவ தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் போல இருக்கே. இவனுக்கு எப்பவுமே தோல்வியை ஒத்துக்க மாட்டானுங்க. ஆனா நான் ஜான் த டான், நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன்.
மோட்டு பல ஏரியாக்களை ஜம்ப் பண்ண மாதிரி இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம தப்பிச்சிட்டோம்னா அந்த இடம் வந்துட மட்டும் நம்ம ஜெயிச்சிருவோம். இவ்வளவு தாண்டி வந்த நமக்கு இப்ப மட்டும் புதுசா அச்சம் எதுக்கு? ஆனா இந்த பக்கம் போனா லேண்ட் பண்ணுவோமான்னு தெரியல. ஆனா அந்த பக்கம் என்ன நடக்கும்னு தெரியல மோட்டு. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. பத்துல மணியா சீக்கிரம் ஏதாவது செய்டா. நாம இந்த போட்டியில தோக்கவே கூடாது. எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். இப்ப நீ இந்த ரேஸ்ல எதுக்காக ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற? 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகைக்காகவா இல்ல நம்ம ஊரோட கௌரவ பிரச்சனையே காப்பாத்துறதுக்காகவா? அப்பா ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கண்டிப்பா செல்லம், நான் கண்டிப்பா ஜெயிச்சு அந்த பரிசு பணத்துல உன்னை பெரிய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். அந்த குழந்தையோட சந்தோஷத்துக்காக நாம ஜெயிச்சே ஆகணும் பத்துலோ. அது மட்டும் இல்ல டைகருக்காகவும் ஜெயிச்சே ஆகணும். இதுல மட்டும் நாம தோத்துட்டோம் அப்புறம் நமக்கு அது அசிங்கமாயிடும். ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. நான் கூட இதை தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் மோட்டு. இப்ப நம்ம எப்படியாவது ஜெயிச்சு ஆகணும். சீக்கிரமா வா மோட்டு. வந்துட்டோம் இல்ல. எங்கடா வந்த? அப்படியே உன் அல்ல கைகளோட யூட்டன் அடிச்சு கிளம்பிடு. அசிங்கப்படாத. மோட்டு பத்துல தான் முதல்ல வந்து சேர்ந்திருக்காங்க. அதனால நாங்க அவங்களுக்கு இந்த டிராஃபியை கொடுக்கிறோம். அதோட அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசையும் கொடுக்கிறோம். சாரிடா செல்லம், என்னால ஜெயிக்க முடியலம்மா. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். நண்பர்களே, அந்த குட்டப்பைய ஜான் இந்த ரேஸ்ல சீட்டிங் பண்ணான். ரேஸ் போற வழியில அவன் மிகப்பெரிய அநியாயம் பண்ணான். அதனால டைகர் கீழே விழுந்து அவர் கால்ல அடிபட்டு ரத்தம் வந்துருச்சு. அவரால சைக்கிளை சரியாவே ஓட்ட முடியல. இல்லனா இந்த ரேஸ்ல டைகர் தான் முதல்ல வந்திருப்பாரு. அதனால ஒரப்படி இந்த பரிசு டைகரை தான் சேரும். மோட்டு பத்லோ, தேங்க்யூ வெரி மச். உலகத்துல எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட்டா உலகமே சொர்க்கமயமாயிடும்.